மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் முகாம் ஆசியாவிலேயே மிகவும் பழமையான யானைகள் முகாமாக கருதப்படுகிறது. சர்வதேச யானைகள் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் முதுமலை யானைகள் முகாம் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். வனப்பகுதியை ஒட்டிய இடங்களில் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான மோதல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. விளைநிலங்களை நாசம் செய்வதாகவும் ஊருக்குள் புகுந்து வீடுகளை சேதப்படுத்துவதாகவும் யானைகள் மீது கிராம மக்கள் முன்வைக்கும் புகார்கள் ஏராளம். ஆனால் யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமித்ததும் அவை வாழும் பகுதிகளில் அத்துமீறி ஊடுருவியதும் தான் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்று வன உயிரின ஆர்வலர்கள் காரணம் சொல்கிறார்கள். முதுமலை யானைகள் முகாமின் நிலையோ வேறு மாதிரியாக இருக்கிறது. இங்கு தற்போது 26 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட இந்த யானைகள் முகாம் ஆசிய அளவில் சிறந்த முகாமாக விளங்குகிறது. முதுமலையில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் கேம்ப் ஆசியாவிலே ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் கேம்ப் சொல்லலாம். ஏன்னா 1910 இந்த எலிஃபென்ட் கேம்ப் உண்டாக்குனாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில். அப்போது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து மரங்களை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1910 உருவாக்கப்பட்ட இந்த கேம்ப் 1927 முழுக்க முழுக்க யானைகளை பராமரிப்பதற்காக மட்டுமே எலிஃபென்ட் கேம்பாக உருவாக்கப்பட்டது. தாய் யானையால் கைவிடப்பட்ட குட்டி யானைகள், ஊருக்குள் ஊடுருவும் யானைகள் ஆகியவை முதுமலை யானைகள் முகாமில் வளர்க்கப்படுகின்றன. ஆதிவாசி மக்களால் பயிற்றுவிக்கப்பட்டு கும்கி யானைகளாக மாற்றப்படும் இவை பின்னாட்களில் யானை மனிதர்கள் இடையிலான மோதலை தடுக்கும் முக்கிய பணியையும் ஆற்றுகின்றன. இன்னைக்கு மனித யானை முரண்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. இந்த மனித யானை முரண்பாடை இன்னைக்கு குறைக்கணும்னா இந்த கேம்பில் இருக்கக்கூடிய கும்கிகள் மிகப்பெரிய பங்காற்றுகிறது. முக்கியமாக இப்போ மனிதன் வாழக்கூடிய பகுதிக்கோ இல்லை விவசாய நிலங்களுக்கோ காட்டு யானைகள் தொந்தரவு அதிகமாக இருக்கும்போது நம்ம முதுமலை கேம்பில் இருக்கக்கூடிய கேம்பில் கும்கி யானைகள் மிக அளவு பயன்படுத்துகிறாங்க. அது முதுமலை யானைகள் முகாமில் உள்ள யானைகளுக்கும் அவற்றை பராமரிக்கும் பாகன்களுக்கும் இடையிலான உறவு தாய் சேய் உறவை போன்றது என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ முதுமலைன்னு ஒரு யானை இருக்குது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மதத்தில் இருக்கும்போது கூட அந்த குடும்பத்தில் எல்லாரும் அந்த யானைக்கிட்ட போக முடியும். அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கூட போக முடியும். அந்த அளவுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த மாவுத்தன் அந்த யானைக்கும் உள்ள அந்த உறவு, அந்த உறவு ஏன்னா யானை பேசிக்கலாக சோஷியல் அனிமல், யாரையும் ஒருத்தர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனிமல். பிரம்மாண்டமான தோற்றத்தோடு காட்சியளித்தாலும் சாதுவான பிராணிகளாகவே யானைகள் திகழ்கின்றன. வனப்பகுதியில் பல்லுயிர் பெருக்கத்தை பேணுவதற்காக மட்டுமின்றி வனங்களை பாதுகாக்கும் பணியிலும் யானைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு என்று கூறுகிறார்கள் உயிரியல் வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.